செய்தி. அதிமுகவின் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளரின் ஏ மற்றும் பி ஃபார்மில் அதிமுகவின் அவைத்தலைவர் கையெழுத்திடலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முன்னதாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பொதுக்குழு உறுப்பினர்களின் கையெழுத்திட்ட அந்த கடிதத்தை அனுப்பிய பிறகு இப்போது இந்த உத்தரவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு, விரிவாக சொல்லலாம். இன்று பகலில் அஇஅதிமுகவுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் பூர்த்தி செய்யப்பட்ட 2501 படிவங்களை தேர்தல் ஆணையத்திடம் பகல் 3:30 மணி அளவில் சமர்ப்பித்திருந்தார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அவரது ஆதரவு பெற்ற வேட்பாளர் தென்னரசுக்கு ஆதரவு தெரிவித்து பொதுக்குழு உறுப்பினர்கள் 2501 பேர் அந்த படிவங்களை தமிழ்மகன் உசேனிடம் தெரிவித்து தந்திருந்தாங்க. அதை இன்றைக்கு டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் அவர் சமர்ப்பித்திருந்தார். அந்த அடிப்படையில உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் வேட்பாளரை, இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை பொதுக்குழு தேர்வு செய்யும் அறிவித்திருந்தாங்க. அந்த அடிப்படையில கட்சியின் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தென்னரசு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதைத்தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க. தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு அந்த கடிதத்தை எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. கட்சியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய தென்னரசு அவர்களுக்கு அந்த வேட்பாளர் படிவத்தில் படிவம் ஏ மற்றும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் இந்த தேர்தலில் கையெழுத்திடலாம் அப்படிங்கிறதையும் இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி ரிட்டர்னிங் ஆபீசர் இருக்கக்கூடிய சிவகுமாருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் அளித்திருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் இந்த தேர்தலில் படிவம் ஏ மற்றும் பி அப்படிங்கிற இந்த 2 இடங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர் கையொப்பமிடலாம். அந்த வேட்பாளர் தான் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர். அவருக்கு தான் கட்சியின் இரட்டை இலை சின்னம். அந்த அடிப்படையில தென்னரசு அதிமுகவின் வேட்பாளராகிறார். நாளை தினம் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு எந்தவித தடையும் இல்லை. இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நாளைய தினம் தென்னரசு அதிமுகவுடைய வேட்பாளராக அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். எப்போதும் படிவம் ஏ மற்றும் பி ஆகிய படிவங்களை பொறுத்தவரை அதிமுகவுல கடந்த காலங்களில் பொதுச் செயலாளர் அந்த படிவத்தில் கையொப்பமிடுவார். சட்டத்திட்ட விதிகள் மாற்றி அமைக்கப்பட்டதுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் கையொப்பமிடுவாங்க. ஆனால் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனை காரணமாக அந்த வழக்கு என்பது பொதுக்குழு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடைத்தேர்தலை முன்னிட்டு ஒரு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த இடையீட்டு மனுவுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு நடவடிக்கையாக பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் வேட்பாளரை தேர்வு செய்வார்கள் என குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக அதற்கான பணிகள் முடிவடைந்து இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அவைத் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்மகன் உசேனிடம் அந்த 2501 பூர்த்தி செய்யப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களான அந்த அபிடவிட் வழங்கப்பட்டது. அதை ஆராய்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தல் நடத்தும் அதிகாரி கூடிய சிவகுமாருக்கு ஒரு கடிதம் அளித்திருக்கிறாங்க. அது மிக முக்கியமா ஒன்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. That is, I am directed refer Honorable Supreme Court Director and the Director that Dr. A. Tamilmagan Usain, Presidium Chairman, has been authorized for all official communication on behalf of the All India Anna Dravida Munnetra Kalagam party for the limited purpose for putting up its candidate in ongoing by-election ஈரோடு East. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் தமிழ்மகன் உசேன் கையெழுத்திடலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.